world, a beautiful garden. Good morning, sir, ma'am, teachers, and all my dear students. Wishing you all very happy Children's Day. May I call upon SPL to give a welcome speech. Good morning to our respected correspondent, sir, our treasurer, Mrs. Johnson Narasimhan, ma'am, principal, madam, teachers, and all my dear students. It is an honor to stand before you today on this special occasion as we celebrate Children's Day, a day dedicated to all of us, the children who are the future of our country. Children's Day is not only a day of fun and celebration, but also a reminder of the importance of nurturing and supporting the dreams and potential of every child. It was first celebrated to honor the birth anniversary of Jawaharlal Nehru, our first Prime Minister, who was fondly known as Chacha Nehru. He believed that children are the most important assets of a nation and must be loved, cared for, and given the opportunity to grow. Today is a day for us to rejoice, to express our creativity, and to appreciate the love and care that our families teach us and society. Let us remember that we are the leaders of tomorrow, the change makers and the dreamers. It is through education, kindness, and hard work that we will shape the future and make the world a better place. Once again, I welcome you all for this program and celebration, and keep smiling. Finally, enjoy the program. Welcome one and all present here. Thank you and happy Children's Day. Now, may I call upon our teachers to sing a group song. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. அன்னையை நம்பி அன்பை வாங்கலாம், தந்தை நம்பி அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. வெற்றியை போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, இளையும் புன்னகையார் நீ இருக்கவில்லையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல, சரிவுகள் வீழ்ச்சியல்ல, பாடம் படிப்பவள கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரம்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டி, ஆனால் நாளை துன்பம் இல்லை. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம், சந்தோஷம் இல்லை என்றால் வாழ்க்கையில் ஏது பலம். யாரும் இல்லை கடை போட, உன்னை மெல்ல எடை போட, நம்பிக்கையில் நடை போட சம்மதமே. என்ன இல்லை உன்னோடு, ஏக்கம் என்ன கண்ணோடு, வெற்றி என்றும் வலிமையோடு பிறந்திடுமே. வந்தால் அலையாய் வருவோம், வீழ்ந்தால் விதையாய் விழுவோம், மீண்டும் மீண்டும் எழுவோம் எழுவோம். இன்னும் இன்னும் இருக, உள்ளே உயிரும் வருக, இளமை படையே வருக எழுக. இன்னும் என்ன தோழா, எத்தனையோ நாளா நம்மை இங்கு நான்
நம்ப முடியாதா நம்ப முடியாதா நாளை வெல்லும் நாளாய் செய்வோமே விதை விதைத்தால் நெல்லை விதை விதைத்தால் அதில் கல்வி பூ முளைக்குமா நம் தலைமுறைகள் 100 கடந்தாலும் தங்கள் வீரங்கள் மறைக்குமா ஒரே மனம் ஒரே குணம் ஒரே தடம் எதிர்காலத்தில் அதே பலம் அதே திடம் அகம்புறம் நம் தேசத்தில் யாரும் இல்லை தடை போட உன்னை மெல்ல எடை போட நம்பிக்கையில் நடை போட சம்மதமே என்ன இல்லை உன்னோடு ஏக்கம் என்ன கண்ணோடு வெற்றி என்றும் வழியோடு பிறந்திடுமே வந்தால் அலையாய் வருவோம் வீழ்ந்தாய் விதையாய் வீழ்வோம் மீண்டும் மீண்டும் எழுவோம் எழுவோம் வாழமாய் வாழ வேண்டுமே வெல்லவான் செல்ல பிள்ளையே கல்வியே என்னும் பெரும் செல்வமே கற்கவா சின்ன செல்ல பிள்ளையே நெஞ்சில் வாய்மை சொல்லி நேர்மை வாழ்விலே கொண்டு நீ வாழ்க்கை வாழவா நெஞ்சில் வாய்மை சொல்லி நேர்மை வாழ்விலே கொண்டு நீ வாழ்க்கை வாழவா வாழமாய் வாழ வேண்டுமே வெல்லவா அன்பு செல்ல பிள்ளையே பள்ளிக்கூடமே நல்ல அறம் கூறுமே படிக்க வேண்டுமே உயர செல்ல வேண்டுமே தந்தை தாயுமே என்றும் சொல்லும் வார்த்தையை கேட்க வேண்டுமே வாழ்வில் ஏற்க வேண்டுமே நேருமாமா தந்த நாளை வெற்றியாய் மாற்ற வேண்டும் நீ ஓடிவா நேருமாமா தந்த நாளை வெற்றியாய் மாற்ற வேண்டும் நீரும் ஓடிவா வாழ்வியே செல்வமே கற்கவா சின்ன செல்ல பிள்ளையே. தேங்க்யூ. Good morning to all once again. Wish you happy Children's Day. First இந்த சில்ட்ரன்ஸ் டே எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஒரு சார்லஸ் பாப் லியோனஸ் அப்படிங்கிற ஒருத்தர் வெளிநாட்டவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா. அதனால் வந்து என்ன பண்ணுவாருன்னா, டெய்லி கொஞ்ச நேரமாவது குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைங்க எங்கே இருக்காங்களோ அங்கெல்லாம் தேடி போயிட்டு வரோம். இது இப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. திரும்ப என்ன பண்ணாருன்னா, இயர்லி ஒன்ஸ் ஒன் டே ஃபுல்லாக குழந்தைகளுக்காக செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு பண்ணிவிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக செலவு பண்ணிகிட்டு இருந்தாராம். இதை வந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்த உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, நம்மளும் வந்து குழந்தைங்களுக்காக ஒரு டேவை செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நவம்பர் 20 வந்து சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம வந்து அந்த நாள் வந்து சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் நம்ம வந்து அந்த டேட்டை கொண்டாடாமல் நவம்பர் 14 கொண்டாடுறேன்னு கேட்கலாமா? ஓகே, அதுக்கு என்ன காரணம்னா, அந்த டைமில் இருந்த ஜவஹர்லால் நேரு, பிரதமராக இருந்த ஜவஹர்லால் நேரு வந்து அவருக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி குழந்தைங்க கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார். அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, என்னோட பர்த்டேவை நீங்கள் செலிப்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா குழந்தைகள் தினமாக கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அவர் கேட்டுக்கிட்டதுனால நவம்பர் 14 ஜவஹர்லால் நேருவோட பர்த்டே அன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே அப்படின்னு செலிப்ரேட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். கணி கதை தான் சொல்கிறேன், வேறு எதுவும் பேச மாட்டேன், அதை மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன், கேளு. ஓகே, ஒரு பையன் வந்து அவங்க அப்பா கிட்ட போய், அப்பா நான் எதுக்காக படிக்கணும், சரியா, படித்து நான் லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன், இந்த வாழ்க்கையோட வேல்யூ என்ன, இந்த லைஃபோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்ட கேட்டானா. அவங்க அப்பா வந்து சிரிச்சுட்டே எதுவும் சொல்லாமல் போயிட்டாராம். இருந்தாலும் பையனுக்கு வந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து அதிகமாக இருந்தது. அதனால் வந்து திரும்பவும் அப்பா கிட்ட போய், அப்பா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்டானா. உடனே அப்பா சொன்னாரா, இன்னைக்கு மண்டே, இன்னும் 4 days வெயிட் பண்ணு, சாட்டர்டே உனக்கு ஸ்கூல் லீவு தானே, அன்னைக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரான். சரின்னு சொல்லிட்டு அவனும் வெயிட் பண்ணிட்டான். சாட்டர்டே மார்னிங் ஆச்சு, காலையில் எழுந்தான், ரெடி ஆகிட்டான், அப்பாவை போய் கேட்கணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா வந்தவுடனே, அப்பா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறான்.
உடனே அப்பா சொல்கிறாரு, கையில் ஒரு பொருள் அவனோட உள்ளங்கையில் கொடுத்து அதை க்ளோஸ் பண்ணி, இந்த பொருளை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு சனிக்கிழமை நம்ம ஊரில் சந்தை இல்லையா, அந்த சந்தையில் காய்கறிகளோட குப்பைகள்லாம் ஒரு இடத்துல கொட்டுவாங்க. அந்த அந்த இடத்துல போய் நீ நின்றுட்டு இந்த பொருளை கையில் வச்சுக்கிட்டு ஃபுல் டே நிற்கணும். யார்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாது. இந்த பொருளோட விலை என்ன அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டாங்க அப்படின்னா நீ வெறும் இந்த மாதிரி விரலை மட்டும்தான் காட்டணும், வேற எதுவுமே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. உடனே பையன் என்ன பண்ணுறான், அப்பா சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே போகிறான். அங்கே போனவுடனே குப்பையெல்லாம் கொட்டியிருக்காங்க, ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குது. அந்த இடத்துல நிற்கவே முடியல அவனால். ஆனாலும் என்ன பண்ணணும், அப்பா சொன்னதுக்காக செய்யணுமே அப்படின்றதுக்காக அந்த இடத்துல நிற்கிறான். காலையிலேருந்து நின்றுட்டே இருக்கான், அந்த பொருளை கையில் வச்சுட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கான். அப்படி நின்றுட்டே இருக்கும்போது சில பேர் அவனை பார்த்து கிண்டல் பண்ணுறாங்க, சில பேர் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போயிட்டாங்க. ஒரு சிலர் மட்டும் வந்து இதோட விலை என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டவுடனே இவன் தான் எதுவும் பேசக்கூடாது இல்லையா, என்ன பண்ணுறான், இந்த மாதிரி விரலை மட்டும்தான் காட்டுறான். உடனே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, 2 ரூபாயா, இதோட விலை 2 ரூபாயா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே இவன் வந்து எதுவும் பேசாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அப்பா வந்து ஈவினிங் இன்னைக்கு அனுபவம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அப்பா அந்த இடம் ரொம்ப ஸ்மெல்லாக இருந்துச்சு, நிற்கவே முடியல, ஆனாலும் நான் நின்னேன், அதோட விலை எவ்வளோன்னா 2 ரூபான்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு விட்டுட்டான். உடனே அப்பா அந்த பொருளை வாங்கி எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டாரு. திரும்பவும் கேட்குறான் ஆனால் பையன், அப்பா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அதுக்கு அப்பா சொல்கிறாரு, நீ அடுத்த சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணு, அப்போ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சாட்டர்டேவும் வந்துச்சு. அன்னைக்கும் வந்து பையன் அதே ஆர்வத்தோடு அப்பா கிட்ட போய் மறுபடியும் கேட்குறான். அப்பா அதே பொருளை எடுத்து மறுபடியும் கையில் கொடுக்குறாரு. அதை எடுத்துகிட்டு போய் இந்த தடவை நீ ஒரு மியூசியம், நம்ம ஊரில் மியூசியம் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல வச்சுட்டு நில்லு. ஸோ உனக்கு அதே மாதிரி நீ எதுவும் பேசக்கூடாது, என்ன விலைன்னு கேட்டால் 2ன்னு கையை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அங்கே வந்தவங்களாம் அந்த பொருளெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இருந்தாலும் ஒரு சிலர் வந்து விலை என்னன்னு கேட்கும்போது இவன் 2ன்னு மட்டும்தான் கையை நீட்டுறான். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஓ 20,000 அப்படின்னு சொல்லி ஆச்சரியமாக கேட்குறாங்க. சரியா? ஸோ அப்போ இவன் வந்து சிரிச்சுக்கிட்டே எதுவும் பேசாமல் திரும்ப வீட்டுக்கு வந்துடுறான். அப்பா கிட்ட சொன்ன உடனே, அப்பா இன்னைக்கு 20,000 கேட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறான். அப்பா உடனே திரும்பவும் சிரிச்சுக்கிட்டே அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறாரு. மறுபடியும் பையன் போய் அப்பா வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லி திரும்ப கேட்டுகிட்டே இருக்கான். அப்பா நீ அடுத்த சாட்டர்டே வரைக்கும் மறுபடியும் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிடுறாரு. திரும்பவும் அடுத்த சாட்டர்டே அதே பொருளை கொடுத்து, இப்போ வந்து நீ ஒரு நகை கடைக்கு போகிற, நம்ம ஊர்லேயே இருக்கிற மிகப்பெரிய நகை கடைக்கு போகிற, அங்கே போயிட்டு அந்த பொருளை வந்து வச்சுட்டு இதே மாதிரியே நிற்கிற, அந்த கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி அந்த பையன் அங்கே போய் நிற்கிறான். அந்த கடைக்காரர் பார்த்துட்டு, இந்த வந்து என் கடையிலே இல்லாத பொருளாக இருக்கே, இதோட விலை எவ்வளோ தெரியுமா, 20 lakhs அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறாரு. அவன் எதுவுமே பேசலை, அவன் அதே மாதிரி 2ன்ற விரலை மட்டும்தான் காட்டுறான். ஆனால் கடைக்காரர் வந்து என்ன சொல்கிறாரு, 20 lakhs அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவனுக்கு ரொம்ப சிரிப்பு அதிகமாக இருந்தது. இருந்தாலும் எதுவும் பேசாமல் மறுபடியும் வீட்டுக்கு போயிட்டான். அப்பாட்ட போய் சொன்ன உடனே அப்பா வந்து என்ன சொல்கிறாரு, நீ வந்து என் கையில் கொடுத்த பொருள் என்னன்னே அவனுக்கு தெரியல. அப்போ தான் சொல்கிறாரு, அப்பா உன் கையில் கொடுத்தது ஒரு விலை உயர்ந்த வைரக்கல், சரியா, அந்த வைரக்கல்லை நீ எந்த இடத்துல போய் வைக்கிறியோ அதுக்கேற்ற மாதிரி அதோட வேல்யூ அதிகரிக்கும். அது மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கிற திறமையும், நீ எந்த இடத்துல எந்த நேரத்தில் அதை யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் உன்னோடைய வேல்யூ மாறும். உன்னோட வேல்யூ மாறினாதான் அந்த லைஃபோட வேல்யூ என்னன்றதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்றத சொல்லி அவங்க அப்பா லைஃபோட வேல்யூவை புரிய வைக்கிறாரு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி உன்னோட திறமையை வந்து அந்த வைரக்கல் மாதிரி யூஸ் பண்ணி நீயும் லைஃப்பில் உன்னோட வேல்யூவை புரிஞ்சுப்பியா? ஓகே, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. தேங்க்யூ. அடுத்தது கவிதை பை கரோலின் மேம். Good morning students. Once again happy children's day. மிஸ் கவிதைன்னு சொன்னாங்க, கவிதை கிடையாது, டிஃப்ரெண்ட்டாக ஒன்று சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டேன்னு எல்லோரும் தெரியும், எல்லாம் சொல்லிட்டாங்க டீச்சர்ஸுங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா நம்ம வருஷந்தோறும் என்ன பண்ணோம், இயர் பை இயர் என்ன சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம். யாருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறோம்? நம்ம ஜவஹர்லால் என்ன இருந்தால் ஃபஸ்ட்டு பிரைம் மினிஸ்டர் அப்போ இந்தியா, அவருடைய பர்த்டேவை நம்ம என்ன சொல்லிக்கிறோம், நம்ம சில்ட்ரன்ஸ் டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்கிறோம். ஒவ்வொரு லீடர்ஸுடைய பர்த்டேவை என்ன பண்ணுறாங்க, மோஸ்ட்லி ஒரு டீச்சர்ஸ் டேவுக்கு யார் பண்ணுறாங்க, டாக்டர் ராதாகிருஷ்ணனுடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுமா, அது மாதிரி இம்பார்ட்டண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி நம்மளுக்கு வருஷத்தில் இயர் நீங்கள் கொண்டாடுறீங்களே, இப்போ 2021, 22 இயர்ஸ் கொண்டாடுறீங்களே, ஆல்ரெடி செலிப்ரேட் பண்ணுறீங்களே நீங்கள். அப்போ செலிப்ரேட் பண்ண நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஆல்ரெடி
இப்போ இந்த வருஷம் இதில் 2024 நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். 25 வரோம். ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மகிட்ட ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து ஒஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த கேரக்டர் நம்ம இதில் இருந்து நம்ம விடுபட்டு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம கேரக்டர் நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இல்லை ஒர்க் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா முன்னே கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணலாம். நெக்ஸ்ட் இயருக்கு நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லி பண்ணுவீங்களா? வீட்டில் சொல்லுவாங்க, இந்த வருஷம் நமக்கு சரியில்லை, இல்லை நம்ம இது பண்ணதான் தவறு, இனிமேல் நம்ம கரெக்ட் பண்ணலான்னு. அது மாதிரி இந்த வருஷத்தோட நீங்கள் செலிப்ரேட் பண்ணுங்க சில்ட்ரன்ஸ் டே. ஆல்ரெடி நீங்கள் செலிப்ரேட் பண்ணது இல்லாமல் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கீப் குவைட். ஆல்ரெடி டெய்லி பிளட்ஜ் பண்ணுறீங்களா? பிளட்ஜில் என்ன பண்ணுவோம்? இந்தியா இஸ் மை கண்ட்ரி, ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இவ்வாறு ஒன்லி எதனா நம்ம கண்ட்ரியோடைய பிளட்ஜ். ஓகே, அது என்ன நீங்கள் பண்ணுறீங்க? அந்த பிளட்ஜ் நம்மளுடைய நாட்டுப்பற்று. அதையாச்சும் நம்ம சொல்லி நேஷனல் அந்தம் பாடுறோமா? நம்ம அதையோட நாட்டுப்பற்றுக்கோசம் தான் நேஷனல் அந்தம்னா என்னன்னு பாடுறோம். அது நம்ம நாட்டுப்பற்றுக்கும். அதே மாதிரி பிளட்ஜுன்றதும் நம்மளுடைய நாட்டுப்பற்றுக்கோசரம். அது பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமா நம்ம? அது மாதிரி இப்போ என்ன பண்ண இப்போ ஸ்கூலுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று இருக்குது. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸு? அந்த ரெஸ்பெக்ட் தான் இப்போ நம்ம ரீட் பண்ண நீங்கள் ஸ்டாண்டிங் மூமெண்ட்ஸ் வேண்டாம், சிட்டிங்லேயே நீங்கள் ஒவ்வொன்றா நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். இனிமேல் நம்ம இது ஃபாலோ பண்ணலாம். இன்னையோட சில்ட்ரன்ஸ் டேவில் இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்கூலில் நம்ம ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, இது பர்ஃபெக்டாக நம்ம பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஓகேவா? எஸ்ஸா நோவான்னு சொல்லுங்கள். சொல்லாமா? ஓகே, இப்போ நான் சொல்ல ரிப்பீட் பண்ணணும். ஓகே, I will be punctual and I will reach school on time every day. I pledge to be respectable towards all the elders. I will follow all the instructions given by the teachers. I in English in the school permits and encourage my friends to do the same. I will come to school in clean and dirty uniform and maintain personal hygiene. I promise to keep my classroom and school premises clean and dirty. I will respect my peers in the corridor of my school. I will always wait. Sorry, pa. I will always walk in a straight line with my hands back. I will silently wait for my turn in the queue. I promise to carry my helmet every day. I will come to school with all the books according to the timetable. I will greet everyone politely and I will be completely disciplined in and outside the school campus. I pledge my devotion. நடனத்திலும் சிறந்தவர்கள் என்பதை காட்ட வருகிறார்கள் நமது பள்ளியின் குயின்.
Yeah. Hey, hey, I'm a single. Queen தேடி வந்தா கிங்கு. டைலா தூக்கிடுங்க. மாலை மாத்தி போடு ரிங்கு. Golden sparrow என் நெஞ்சில arrow. நீ இல்லாத life ரொம்ப sorrow. Moscow sorrow நம்ம playing the hero. Singing duet வேற யாரோ. அன்னக்கிளி அவனக்கிளி அன்னக்கிளி சாஞ்சாடிடா சாயக்கிளி அண்ணனடா என்னாலிடா முன்ன வந்தாயே புது வெட்கம் வந்து மாமை இப்போ சொக்கி நின்னாயே விழிப்பி விழிப்பி மேல விழிப்பி மிடுத்தா நடந்தா நின்னாக்கிதா சிலுப்பி சிலுப்பி ஜிகினா சிலுப்பி சிலுத்தா ஜொலிச்சா நின்னாக்கிதா திருச்சிவனல்லே திரிக்க விட்டான் மண்ணல்லே திருத்தி வைக்கான் மண்ணல்லே திட்டம் உண்டல்லே சேட்டன் மண்ணல்லே சேட்ட செய்யாவனல்லே பேட்ட துளான் மண்ணல்லே வேட்டையனல்லே How are you all? First thing first, first of all, I wish you all a happy Children's Day. Once again, happy Children's Day. Okay. Children, listen here. Keep quiet. That's good. So, first of all, there are many days we celebrate, isn't it? Father's Day, Mother's Day, Women's Day, Teachers' Day, and Children's Day, and so on and so forth. But what is special about Children's Day? Childhood is very, very green and very happy part of anybody's life. Okay, so anyone who is there will have crossed the childhood first, and it will be an evergreen happy time in their lifespan. So childhood is very important because most of the time it is filled with joy and happiness. Okay, actually we don't know what is required, who is bringing the bread and butter to the family. Of course parents are there to take care of us, but other than that we don't get any stress
Childhood is so precious because we don't have any stress. We are always happy with what we have. And in childhood, in school, we wear uniform. Why? Why do we wear uniform in school? Can anyone answer? Do we wear uniform to school? Yes or no? Yes. Why do we wear uniform? It is just a symbolic representation to say all are equal. To say all are equal. So the student sitting next to you is having the same importance like you. So all the children are equal. Because when we grow up, our mind also get corrupted. We have various discriminations like color, rich person or poor person, educated and non-educated, so on and so forth. We have so many discriminations. But childhood is awesome because there is no discrimination and you treat everyone of your age as equal. You don't care if they are rich or poor, you don't care about their color, and you don't care about anything. You just want if they are in your age and if they are ready to play with you, they are friends, isn't it? So childhood is awesome. And the best part of childhood is you have the possibility to dream big. As I already told you, when we grow up, our brain gets corrupted. When we have to dream, we think about the possibilities. Will this be possible for us? Will this be accomplished by me? So these doubts come up in our mind when we grow up. But in childhood, any dream is possible for you. Without anything, you will be happy. Maybe when we listen to a story, we connect with the heroes and heroines of the story and we get excited. We think we are superheroes, isn't it? That is why superheroes are most admired by children, not by adults. Superman, Spider-Man, all are admired by children because you connect with the superheroes. You think that you can be a superhero too. So you have the possibility to dream big and you have the time to achieve it. So that is the best part of the childhood. And any child who has a dream and goal will try to achieve it in spite of any obstacles. If you give a child a chocolate or a cake, you place it somewhere else, it will always try to reach it. And if you create any temporary obstacle, even then it will try to achieve the goal. So likewise, when you grow up, you must have the child inside you alive. You must always keep the childhood inside you alive. You must always work for your goal, and any obstacles coming, you have to overcome it. Okay? And finally, I will finish with a small story which will be important for you to relate yourself. If you relate yourself to the story, you can grow big. You can achieve all your dreams. Okay? Shall I say the story? Okay. Maybe somehow it's not a new story. It's already some of you would have heard it. But still, I want you to understand the moral behind the story. Okay? A big temple was built. What was built? A big temple was built, and there were two rocks present there, two stones present there, and among the two stones, one stone has to be selected to become an idol. What do you mean by idol? The god in the temple. Silai. So one stone has to be chosen to become an idol in the temple. But for that, the rock has to allow itself by the person who is making to hurt it. How will be he hurting it? With a chisel and a hammer. Do you understand? With a chisel and hammer. What is chisel and hammer? Uli sutti. Okay. So with a chisel and hammer, the stone has to allow itself to get hurt many times. Why? To remove all the unnecessary things and bring out the idol which is hidden inside the rock.
And when they approached the first stone, it said, no, 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 I don't want to be hurt by a chisel and a hammer for n number of times. So many times they will be hurting me, so I don't want to get hurt. So I will remain as I am. Okay, that is what the first stone said. But the second stone allowed itself to get hurt, because it thought, when everything unnecessary will be removed from me, I'll become an idol. I'll be worshipped by the people. So it had the foresee of what it going to be made. So it allowed itself to get hurt, and after a period of time, the unwanted things were chiseled off, and there was a beautiful idol which we got from the stone, and it was decorated in the temple, and daily many people came and worshipped it. Okay, so what happened to the other stone? It was still remaining like that. Okay, so but after some time, they wanted a stone for breaking the coconut for the idol. So what happened? There was only one stone left, so the people took that stone and kept it there. So what is the moral of the story? If you allow yourself to your superiors, to your teachers in this age, if you allow your teachers to remove the unwanted things for you for a short time, maybe through your school and college, if you allow your teachers and professors to correct you, then you will come out as a beautiful idol, and you will be worshipped, or you will be recognized by everyone. Okay, so that is the moral of the story. I once again tell you, allow yourself to be corrected by your guides and teachers. Shall we do that? Okay, so once again, happy Children's Day. Thank you all. Treasurer ma'am to give a speech. Good morning, students. Happy Children's Day. எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு ஒரே ஹாப்பி. என்ன சொல்லுங்க, டெய்லி ஸ்கூல் கிளம்புறதை விட இன்னைக்கு எங்கள் பசங்க ரொம்ப குஷி. கலந்து புக்கே எடுக்கல. சில்ட்ரன்ஸ் டே செலிப்ரேஷன் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ் இன்னைக்கு ஆக்சுவலாக அவங்களுக்கு எக்ஸாம் நடந்துட்டுருக்கு, டெஸ்ட் நடந்துட்டுருக்கு, மிட் டர்ம் டெஸ்ட்டு. இன்றைக்கி டெஸ்ட்டு கிடையாது. ஸோ சில்ட்ரன்ஸ் டேங்கிறதுனால இன்னைக்கு டெஸ்ட்டு போஸ்ட்பான் பண்ணிட்டாங்க. ஸோ அந்தளவுக்கு இன்றைக்கி ரொம்ப ஹாப்பியாக கிளம்பி வந்தீங்களா ஸ்கூலுக்கு? கலர் ட்ரெஸ் போட்டு டெய்லி இப்படியே வரீங்க? நோவா? ஓகே, அழுதுகிட்டு ஹோம்ஒர்க் பண்ணல அப்படின்னு. ஸோ இன்றைக்கி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக சில்ட்ரன்ஸ் லைஃப்புங்கிறது வந்து ரொம்ப கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ சார் சொன்ன மாதிரி வீட்டில் நமக்கு யார் சம்பாரித்து கொடுக்குறாங்க, நமக்கு என்ன கஷ்டங்கள் இருக்குது, நமக்கு என்ன பண்ணுறதில்ல, தெரியறதில்ல. பேரண்ட்ஸ் என்ன கஷ்டப்படுறாங்கன்னு தெரியுதா? நீங்களாம் காலையில் கிளம்புறப்ப என்ன நினச்சிட்டு இருப்பீங்க? அம்மாவும் அப்பாவும் ஜாலியாக நம்மளை வெளியில் அனுப்பி விட்டு வீட்டில் ஜாலியாக இருப்பாங்க. அம்மா நம்மளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பினோடனே கதவை சாத்திட்டு உட்காந்து டிவி பார்த்துட்ருப்பாங்க, சீரியல் பார்த்துட்ருப்பாங்க. அம்மாலாம் ஜாலியாக இருக்காங்க, நம்ம தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு படிக்கிறோன்னு தான் நினைக்கிறீங்க. சொல்கிறீங்களா இல்லையா அம்மா கிட்ட? உனக்கு என்னம்மா ஜாலியாக இருக்கா, நீ படித்து பார்த்தா உனக்கு தெரியும், எங்கள் பாடத்தறியா? யாரும் சொல்கிறதில்ல. பொய் பேசுறீங்களா உண்மை பேச நான் கண்டுபிடிச்சிடுவேன். எங்கள் பசங்களாம் அப்படி தான் சொல்கிறாங்க என்கிட்ட. என் பையன் அப்படி தான் சொல்கிறான், எக்ஸாமுக்கு நீ படித்து பாருமா, உனக்கு தெரியும் அந்த கஷ்டம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறேன் தெரியுமான்னு. யாரும் அம்மாட்ட சொல்கிறதில்ல. ஸோ நமக்கு வந்து லைஃப்பில் நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா எங்களை மாதிரி வர முடியும், ஆனால் நான் நினச்சா உங்களை மாதிரி ஆக முடியுமா? எஸ்ஆர்னோ ஆக முடியுமா? முடியாதா? ஆக முடியாது. கிட்ஸாக நாங்கள் ஆக முடியாது, சில்ட்ரனாக நாங்கள் ஆக முடியாது. ஸோ இந்த ஏஜில் என்னென்னலாம் என்ஜாய் பண்ண முடியுமோ என்ஜாய் பண்ணிக்கலாம். அதே டைமில் கமலி மேம் சொன்னாங்க இல்லையா, டிசிப்ளின். நம்ம ஒரு சில விஷயங்கள் ஒரு சில டிசிப்ளினை லைஃப்பில் ஃபாலோ பண்ணோம். ஸோ இதில் ஒரு சின்ன சின்ன 2-3 விஷயங்கள் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம கிட்ஸாக இருக்கிறப்ப, சில்ட்ரன்ஸாக இருக்கிறப்ப நம்ம ஒருத்தர் கம்பேர் பண்ணிக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம கம்பேர் பண்ணுறப்ப நிறைய என்ன பண்ணுவோம், இன்றைக்கி அட்லீஸ்ட் எல்லோரும் என்ன பண்ணியிருக்கீங்க, சார் சொன்ன மாதிரி யூனிஃபார்ம் எது கொடுத்துருக்காங்கன்னா ஈக்குவலாக. பட் இன்றைக்கி வரப்போ எல்லாம் கலர் ட்ரெஸ்ஸில் வந்திருப்பீங்க. நிறைய பேர் நினைப்பீங்க, அவன் காஸ்ட்லி ட்ரெஸ் போட்டிருக்கா, நம்மகிட்ட அந்த ட்ரெஸ் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் அதை வாங்கி கொடுக்கல, நமக்கு இந்த லைஃப் கிடைக்கல, நிறைய பேர் ஃபீல் பண்ணுவீங்க. பட் அந்த ஃபீலிங்லாம் இருக்கக்கூடாது. எப்பயுமே என்ன பண்ணக்கூடாது, ஸ்டூடெண்ட்ஸ் கம்பேர் பண்ணக்கூடாது. அவளால் படிக்க முடியுது, நம்மளால் படிக்க முடியல, அவள் ஃபஸ்ட் மார்க் எடுக்கிறா, அவள் கேம்ஸில் எல்லாத்துலேயும் வின் ஆகுறாங்க, நம்மளால் வின் ஆக முடியல, நிறைய ஃபீலிங் இருக்கும்.
பட் எல்லாருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்கும். ஜானகி மேம் சொன்னாங்க பார்த்தீங்களா, வேல்யூ ஆஃப் லைஃப் என்னென்னா நமக்கு என்ன திறமை இருக்குதோ அதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம அதை வளர்த்துக்கிறதுக்கு நமக்கான எஃபர்ட்டு. சார் சொன்ன ஸ்டோரி எல்லாருக்கும் புரிஞ்சிச்சிங்களா? எத்தனை பேருக்கு புரியல? சார் சொன்ன ஸ்டோரி புரியலன்னா சொல்லுங்க, நான் தமிழில் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஸ்டோரி புரியலன்னா சொல்லுங்க. சூப்பர் ஸ்டோரி சொன்னாங்க, ஒரு எக்ஸலன்ட் ஸ்டோரி. புரியலையா? என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோரினா சூப்பர் ஸ்டோரி. உங்களுக்கு தமிழ் சாரோட ஸ்டோரி உங்களுக்கு ரீச் ஆகணுங்கிறதுக்காக ஐ ஒன்ஸ் அகெயின் ரிப்பீட். ஒரு ஊரில் ஒரு பெரிய கோயில் கட்டிட்டு இருந்தாங்களாம். கோயில் கட்டிட்டு கோயிலில் சிலை செய்யறதுக்கு கல் தேடிட்டு இருந்திருக்காங்க. சிலை எதில் செய்வாங்க? கல்லில் தான். கல்லில் எடுத்து சுற்றி எடுத்து உளி வச்சு கல்லெல்லாம் நறுக்கி எடுத்தால் தான் சிலை வரும் இல்லையா? உடச்சி எடுத்தால் தான் சிலை வரும். 2 கல் அங்கே இருந்துச்சான். இப்போ அந்த கல்லுக்கிட்ட கேட்டாங்களாம், எந்த கல் வரீங்க சிலை செய்யணும்? ஒரு கல் சொன்னிச்சா, ஐயோ நீங்கள் உளியெல்லாம் அடிப்பீங்களா, சுற்றிலாம் அடிப்பீங்களா, என்னால் வலியெல்லாம் தாங்க முடியாது, நான் சிலையே ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னிச்சான். சரி, ஒரு கல் ஓகே, பீப்புளுக்காக கடவுள் வந்து என்னை சாமியாக கும்பிட்றதுக்காக நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து வலி தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த கல்லை எடுத்து உளியிலெல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாம் பண்ணி ஒரு முழு சிலையாக ஒரு அழகான சிலையாக்கி எங்கே கொண்டு போய் வச்சாங்க? கோயில் கற்பகிரகத்தில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. வச்சு கோயிலெலாம் கட்டிட்டாங்க. கும்பாபிஷேகம் நடக்கிற அன்றைக்கி பார்த்துருக்குறாங்க. எல்லாம் கும்பாபிஷேகத்து அன்றைக்கி என்ன பண்ணுவீங்க? கோயிலுக்கு என்ன எடுத்துகிட்டு போவீங்க? தேங்காய் வாழைப்பழம்லாம் எடுத்துகிட்டு போவீங்களா சாமிக்கு வச்சு படைக்கிறதுக்கு? பார்த்தாங்க, ஐயோ மக்கள் தேங்காய் எடுத்துகிட்டு வருவாங்களே, உடைக்க கல் இல்லையேன்னு தேடி பார்த்துக்கிறாங்க. அந்த செலவு செய்ய மாட்டேன்னு சொன்னிச்சுல ஒரு கல், அந்த கல்லை தூக்கிட்டு வந்து கோயிலில் வச்சுட்டாங்க. வரவங்க டெய்லி என்ன பண்ணாங்க? அந்த கல்லில் டம்மு டம்மு டம்முன்னு தேங்காயை போட்டு அந்த மண்டையில் உடைச்சாங்க. அந்த கப்பை இப்போ என்னாச்சு? வலி தாங்குறேன்னு சொன்ன சேலஞ்சை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் என்னதான் இருந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொன்ன சிலை என்ன எங்கே ஆயிடுச்சு? கல் என்னாச்சு? உள்ள சிலையாக இருக்குது. எல்லோரும் வந்து சாமியாக கும்பிட்டு போகிறாங்க. நான் வரமாட்டேன், நான் சேலஞ்செல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், கஷ்டத்தெல்லாம் தாங்க மாட்டேன்னு சொன்ன கல் என்ன ஆயிடுச்சு? தேங்காய் உடைக்கிறதுக்கு டெய்லியும் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ அது டெய்லி அடி வாங்கிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ நமக்கு வரக்கூடிய சேலஞ்சஸை சார் சொன்ன மாதிரி டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய விஷயங்களை நம்ம கரெக்டான ஆட்டிடியூடில் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடுக்கு ஒரே சின்ன ஸ்டோரி ஒன்று சொல்லிவிட்டு நான் முடிக்கிறேன். ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமாக மழையே வரலையாம். ரெயினே இல்லையா? மழை வரலன்னா என்ன ஆகும்? அந்த ஊருக்கு தண்ணி இருக்காது, கிணறெல்லாம் வத்திருச்சு, ஆறுலாம் வத்திருச்சு, ஏரி குளம் எல்லாம் வத்திருச்சு, ஊரில் தண்ணியே இல்லையா? மக்களெல்லாம் டெய்லி சாமிகிட்ட வேண்டிகிட்டே இருந்தாங்களாம், தண்ணி வேணும் தண்ணி வேணும், மழை கொடு கடவுளே மழை கொடு கடவுளேன்னு வேண்டிகிட்டு இருந்தாங்களாம். உடனே என்ன பண்ணாங்கன்னா, அந்த ஊருக்கு பக்கத்து ஊரில் ஒரு சாமியார் சொல்லுவாங்க இல்லையா, சாமியார் வந்திருந்தாராம். ஸோ அவர் வந்தார். அவருடைய ஸ்பீச்செல்லாம் கேட்டோம்னா, அவர் சொல்கிற மாதிரி நம்ம ஜெபம் பண்ணோம்னா மழை வரும், அதனால் அந்த சாமியார் நம்ம எப்படியாவது நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம், எல்லோரும் நைட்டு வந்துடுங்க, சாமியார் வருவார், அவர் சொல்கிற மாதிரி நம்ம எல்லாம் ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ என்ன பண்ணாராம், சாமியாரும் வந்துட்டாராம். ஊரில் மைதானத்தில் உட்கார வச்சுருந்தாங்களாம். எல்லாரும் வந்தாங்களாம். ஊர் மக்கள் எல்லாரும் கதவெல்லாம் சாத்திட்டு வீட்டெல்லாம் விட்டு வாங்கினெல்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம இந்த மைதானத்தில் கேம்ஸ் நடக்கிறப்ப எல்லாம் போவோம் இல்லை, பண்டிகை நடக்கிறப்ப திருவிழா பார்க்க போகிற மாதிரி எல்லாம் கிளம்பி வந்தாங்களாம். வந்து எல்லாம் உட்காந்துருந்தாங்களாம். ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் கொடையோடு வந்துச்சான். எதோட வந்துச்சா? ஏன் கொடையோடு வந்துச்சான்? சாமியார் சொல்கிறப்ப ஜெபம் பண்ணால் மழை வருங்கிற நம்பிக்கையில் திருப்பி வீட்டுக்கு போகிறப்ப நனையாமல் போகணுங்கிறதுக்காக கொடையோடு வந்துச்சான். ஸோ அந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோடு நீங்கள் எப்பயுமே இருக்கணும். எல்லா விஷயத்தையும் பாசிட்டிவ் அப்ரோச் பார்க்கணும், நெகட்டிவ் பார்க்கக்கூடாது. யார் நமக்கு எது சொன்னாலும் நமக்கு தப்பாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்க்காம அதை கரெக்டான ஆட்டிடியூடில் எடுத்துக்கணும். ஸோ இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் டே, ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே ஒன்ஸ் அகெயின். ஓகேங்களா? வெயில் அதிகமாக இருக்கிறதுனால இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Standing here to deliver a vote of thanks. A special thanks to our correspondent sir. Your words of encouragement and appreciation. Thank you, sir. Your encouragement will surely motivate our students to dream big and achieve their goals. Then I extend my warm, heartfelt thanks to our treasurer ma'am, Mrs. Jansi Narasimhan, your able guidance and your presence. Thank you, ma'am. Next, I would like to extend my sincere gratitude to all the teachers who danced and made us happy and laughed. Thank you, teachers, for your tireless work. We love you, teachers. Then I extend my sincere thanks to all the children for encouraging our teachers and for your discipline. Thank you, children. I would like to extend my gratitude to all the non-staff aunties for your help. Thank you, aunties. Finally, dear children, let us continue to work together to create a positive environment for your children.
Together we can grow, learn and achieve. Thank you and have a wonderful day ahead. Thank you. Happy Children's Day. ஏதோ சாங் போடுறாங்க பிள்ளைங்க டான்ஸ் ஆடுறாங்க பிள்ளைங்க ஜோதி மிஸ்